ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி ராகி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்குன்னு கொடுத்துடுங்க. இதில் ராகி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். 1.5 கப் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வரையில் இந்த மாவை போட்டு கலரி விட்டு இப்படி வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இது இந்த சுடு தண்ணியில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இது ராகி, நெய், வெல்லம், தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா இரும்பு சத்து நிறைந்த ஒரு சத்தான ரெசிபிங்க. இது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இடுப்புக்கு பலம். இது செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அதில் தேங்காய் ஒரு மூடி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து இந்த மாவோட பிணைஞ்சிக்கணும். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை வாயில் போட்டு மெல்லையில் அந்த தேங்காய் வரையில் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்காக முதல் பால் எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா திக்காக இருக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பவுல் வச்சு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து வரையில் இந்த உருட்டி வச்சுருக்கீங்க ராகி கொழுக்கட்டை, அதை எடுத்து போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட உள்ளே நிற்கும். வெந்து வந்துருச்சு எல்லாம் மேலே எழும்பி வந்துடும். அப்போ இது வெந்துருச்சுன்னு தங்கி பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எழும்பி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த கரைச்சி வச்சுருக்கீங்களா அரிசி மாவு, அது ஊற்றுனா கொஞ்சம் நல்லா தலன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதை போட்டிருக்கேன். இப்போ 1.5 ஸ்பூன் வெல்லம். இதில் மண் தூசி எதுவும் இல்லை. அதனால் நான் அப்படியே வடிகட்டாமல் போட்டேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கீங்களா தேங்காய் பால், அதையும் ஊற்றி தேங்காய் பூ ஊற்றின பிற்பாடு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சு பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.